ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம், இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தது. என்ன அப்படின்னா, நேற்று யூஎஸோடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பைக்குக்கு வந்து போச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நான் 1 மந்தில் வச்சுருக்கேன். இதுதான் ஆக்சுவலாக வந்து கோவிட்டோட ஹை, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 90 வரையும் போச்சு. நேற்று எதுக்கு 66 வரையும் போச்சுன்னே தெரில. கிட்டத்தட்ட நியர்லி வந்து 300%, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு வந்து ஒரு 3-4 நாளாகவே ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்பைக்கு 300% வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். நியூஸ் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரத்தில் யூஎஸ் மார்க்கெட்டில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் USD வந்து பார்த்திங்கன்னா இழந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் நியூஸ் படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மேசிவான ஒரு லாஸ் ஒரு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஏன் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க, ஓகேங்களா. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இது வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் வார் டைமு அண்ட் அப்போ தான் அந்த SVB கொலாப்ஸும் வந்தது. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 4 வருஷத்தில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பைக் இல்லை. பட் இந்த மாதம் லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக வந்து நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துக்கிட்டு இருக்குது. இதனால தான் இந்த ஒரு கிராஷ் வந்து கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான், ஒரு சூப்பரான ஒரு கேப் அப். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு 240 பாயிண்ட்டு நினைக்கிறேன், நல்ல ஒரு கேப் அப்பு. அகெயின் நல்லாவே ஏறிச்சு. ஸோ ஏறின மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு தெரியல. கரெக்டாக அந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த அளவு ஏறிச்சோ அந்த அளவே வந்துச்சு. ஸோ இதை தான் வீக்னஸ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ வேகமாக ஏறுறது வேகமாக இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இது வந்து ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக அந்த சப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருச்சு. ஸோ ஸ்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஹையிலேருந்து பார்த்தாலே ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு ஒரு ரேலி அப்படின்னு சொல்லலாம். நினச்சி பார்க்கல. இந்த ஒரு கேப்பை பார்க்கும்போது கால் சைடில் நல்ல ஒரு ஸ்பைக் இருந்தது. பட் இறங்கும்போது எல்லா கால் ப்ரீமியமும் இறங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் வந்து வீக்னஸ் அப்படின்றத பார்க்குறேன். ஸோ பேங்க் நிஃப்டி சொல்ல வேணாம், அவன் இன்னும் வேகமாக இறங்குறான். ஸோ பேங்க் நிஃப்டியை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட சேஞ்சின் ஓயை பார்க்கும்போது கால் சைடு ரொம்ப அதிகமாக அடித்து வச்சுருக்காங்கங்க, ஓகேங்களா. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் புட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 50,000த்துலேயே நிறைய அன்வைண்ட் ஆகிருக்கு. ஸோ நியூஸ் பேஸ் மார்க்கெட் கண்டிப்பாக அப்படின்றதுனால ஸோ நியூஸ் ஏதாவது வந்து குளோபல் மார்க்கெட் ஏதாவது ரேலி ஆனால் மட்டும்தான் இது வந்து திரும்பும் அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருக்குது. நம்ம நிறைய எல்லா வீடியோலையும் நம்ம வந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கான காரணம் இது வந்து நேற்று டேட்டா எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. கேஷ்லெஸ் இவன் செல் பண்ணுறான், இவன் வாங்குறான், எஃப்ஐ செல் பண்ணுறான், டிஐ வாங்குறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இண்டெக்ஸில் நிறைய ஒரு அன்வைண்ட் இருக்கும், நிறைய ஷார்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் நான் நினச்சி பார்த்ததோட ரொம்ப கம்மி தாங்க. இன்ஃபேக்ட் நிஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கேயே நின்றுடாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ கிட்டத்தட்ட 25,000 கிட்ட இருந்ததில்ல. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 24,500க்கு மேலேயாவது வந்து சீக்கிரம் மார்க்கெட் போகும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்லிங். நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்து டிராஸ்டிக்காக இறங்கும்போது இந்த மாதிரி ஒரு செல்லிங் வந்து பெருசாக வந்து நம்பக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா வந்து வேகமாக வந்து மார்க்கெட் வந்து திரும்பலாம் அப்படின்றதுக்கான சான்று, ஓகேங்களா. நிஃப்டியை பாருங்கள், இதே பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே. இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ்க்கெல்லாம் முன்னாடியே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தான். ஸோ அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஃப்யூச்சர் பொறுத்தவரையும் பெரிய ஒரு தாக்கம் இல்லை அப்படின்றது தான் வந்து நான் கருதுகிறேன். மார்க்கெட் எப்போ வேணால் மேலே போகலாம், ஓகேங்களா. அதுவும் வேகமாக போகலாம் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் ஒன் மோர் விஷயம், இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ப்ரீமியம் கணக்கு பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்திருந்தேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியணும். நான் வந்து லெக்ஸை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் இதில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, சென்சிபிளில் நீங்கள் ஜஸ்ட் பேப்பர் ட்ரேட் மாதிரி போட்டு வச்சு பாருங்கள். ஏன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் புரியணும், ஓகேங்களா. ஸோ நான் அது வந்து நெக்ஸ்ட்டு வீக் வர சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சண்டே 18th ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செஷன் இருக்குது. வேணுன்றவங்க அட்டன் பண்ணுங்கள். இந்த லெக்கை முதல்ல பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே இந்த கான்ட்ராக்ட்டுக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வால்டிலிட்டி யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. இந்த வால்டிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் நான் வந்து
இதில் நான் கால் லேடர் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பொசிஷனும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஓகேங்களா? ஸோ கால் லேடர் மட்டும் போட்டாலே எனக்கு வந்து கிரெடிட்டே கிடைக்குது. ஓகேங்களா? நல்ல கிரெடிட்டே கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மார்க்கெட் இப்போ இருக்கிறதே 250 கிட்ட தான் இருக்குது. நான் 12400 ஒரு லாட்டு பையு, நெக்ஸ்ட்டு 100 பாயிண்ட்டில் ஒரு லாட்டு செல்லு, அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட் அங்கிட்டு ஒரு லாட்டு செல்லு. ஸோ இந்த லேட்டரை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா 3 லாட் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு 150 குவான்டிட்டி வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் வந்து பொசிஷன் கிரிக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லாட்ஸாக நான் எடுத்துருக்கேன். ஸோ இப்படி எடுத்தால் இது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டே கிடைக்குது. ஒரு சைடு மட்டும் 1000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்படி போடுறதா இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபான்றது ப்ராஃபிட்டு. பட் நல்ல ஒரு பொட்டென்ஷியல் ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா 12450 மேலே போகணும். அப்படின்றதுனால ஃப்யூச்சரை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா. ஸோ நான் வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றதுனால ஃப்யூச்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் இருக்கிறது 12275. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 12250க்கு வந்து இப்போ இண்டெக்ஸ் இருக்கிற அந்த புட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே பை பண்ண அமௌண்ட்டு 150 பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 12350 கால் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து பாதி கவர் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போ இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா கொடுத்து வாங்குறேன்னா 111 ரூபா காலில் செல் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது என்னுடைய டயக்ராம், என்னுடைய பே ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். கீழே எங்கே போனாலும் ஒரு 1200 ரூபா. பட் மேலே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து ஒரு 19K வரையும் இருக்குது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக வந்து லாக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவை. மார்க்கெட் நகரும் போது இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நெசசரியாக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இதை நோட் பண்ணி பாருங்கள். இது பேப்பர் ட்ரேடில். அண்ட் இந்த விஷயம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் இல்லை விஷயம் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஃப்யூச்சர் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குங்க. ஸோ 100 பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98 பாயிண்ட் நிஃப்டி வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 150 பாயிண்ட் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரு 26-28 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக தான் இருக்குது. ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் எந்த ஒரு நெகட்டிவும் பெருசாக இல்லை இது வரைக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி அடித்து நொறுக்கியாச்சு. பட் இப்போ வரையும் பார்க்கும்போது வேகமாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்பைக் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஸ்பைக்கு கால் சைடில் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி நம்ம பார்க்கலாம். எஸ், செக்லிஸ்ட்டை பார்க்கும்போது ட்ரெண்டு கண்டிப்பாக டிபெண்ட்ஸ் ஆன் குளோபல் மார்க்கெட்டு தான். இதில் வந்து வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ இறங்கினதான் அவனால் தான். ஸோ அப்போ அதனால் ஏறுறதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவனால் மட்டும்தான் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் குளோபல் மார்க்கெட்ஸு. அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து 8% வந்து குறைஞ்சிருக்கு. பட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அது 17-18-20% வரையும் குறைஞ்சிது. நல்ல விஷயமா நான் பார்த்தேன். பட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் ஆகிடுச்சு. இதுக்கான விஷயம் என்னென்னா நாளானிக்கு ஆர்பிஐயோடைய மீட்டிங் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிங்க. பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஒரு ஆட்டம் போடும். இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாசிட்டிவாக ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நியூஸஸு. ஸோ லெட்ஸ் சி. ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த மட்டுக்கும் நியூட்ரலாக தாங்க இருக்குது. ட்ரிகர்ஸ் வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த ஆர்பிஐ மீட் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு ட்ரிகர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் ஜாப்பனீஸோடைய கண்ட்ரியில் அவங்களுடைய மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் பண்ணாங்க. ஸோ நாளானிக்கு வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் சி பார்க்கலாம். ஃபெட் இது இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி மானிட்டரி பாலிசியை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் ஃப்யூச்சர் ஸ்பாட்ஸை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி நல்ல ப்ரீமியம் வந்து இருக்குது ஃப்யூச்சரை பொறுத்த மட்டுக்கு. இதை நான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். மேலே போக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ அதனால் டவுன் சைடில் ஒரு சின்ன டெபிட் வச்சு கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பிரித்து போடலாம். லைக் நம்ம இப்போ மிட் கேப் நிஃப்டியில் பார்த்த பொசிஷன் மாதிரி கூட. அண்டு குளோபல் ஈவெண்ட்டை பார்க்கும்போது குளோபல் கியூஸ் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. மற்ற குளோபலோட சென்டிமெண்ட்டு தான். இன்றைக்கி ஜாப்பனீஸோட மார்க்கெட் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆல்மோஸ்ட் 12-13% ஏறிச்சு நேற்று. அதுக்கு இறங்கினான்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து ஏறி இருக்காங்க. ஸோ அதுதான் மார்க்கெட், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான். விஎக்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா S&P 500 வால்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 300% வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இன்னொரு 120-130%லாம் போயிருந்தால் அதுதான் கோவிடோடைய பர்சன்டேஜ். மார்க்கெட் பெருசான எவ்வளவு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9% தான் ஐலேருந்து இறங்கியிருக்குது. பட் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்ஸ் இந்த அளவு இருக்குது அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ வால்டிலிட்டி இருக்கும்போது ப்ரீமியம் ஸ்பைக் பார்க்க முடியுது. பட் நம்ம 300% ஒரு 3 to 4 டேஸில் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி ஆப்ஷனில் வால்டிலிட்டி பார்த்துருக்கலான்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஆப்ஷன் யூஎஸில்
ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். அதனால சொல்கிறேன். அங்கெல்லாம் நம்ம நிற்கவே முடியாது. அதுதான் வந்து விஷயம். ஃபுல்லாக டெபிட்டாக போட்டால் மட்டும்தான் அங்கே நிற்க முடியும். டெபிட் போச்சு அப்படின்னா அந்த லாஸோட போகும். இல்லை அப்படின்னா நல்ல ஒரு காசு வந்து மாட்டோம். அதுக்கு தான் இந்த ஒரு வால்டிலிட்டி விஷயம் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நாளைய ட்ரேடிங்க்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.